அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணையாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான துவா பரக்கத்தை கொண்டும், நல்லடியார்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள், இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் இந்த 7ஆம் நாள் மஜ்லிஸை துவக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு அருள் வளம் என்ற தலைப்பின் கீழே ஹஸ்ரத் பெருந்தகை அவர்கள் இப்பொழுது உரையை துவக்குவார்கள். பிஸ்மில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ பத்ரில் முர்ஸலீன் வ குதுபில் அவுலியாஇ வ இஃப்திகாரில் முத்தகீன் வ தாஜில் உம்மத்தி ஷஃபீஇல் முذنبீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனம் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா வ பி முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஷைഖும் முர்ஷிதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهذا كتاب أنزلناه مبارك مصدق الذي بين يديه ولتنذر أم القرى ومن حولها والذين يؤمنون بالآخرة يؤمنون به وهم على صلاتهم حافظون. اللهم صل على محمد حتى لا يبقى من صلواتك شيء وبارك على محمد حتى لا يبقى من بركاتك شيء وسلم على محمد حتى لا يبقى من سلامك شيء برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி பொழியட்டுமாக என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தின் 7வது தராவீஹ் நிறைவேற்றிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்தான். பகல்கால நோன்புகளிலேயும் இரவு கால வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளை எல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து அதை கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதமிருக்கிற நாட்களில் பகல்கால நோன்புகளையும் இரவு கால வணக்கங்களையும் இன்ன பிற இபாதத்துகளையும் குறைவு இல்லாமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருளுவானாக. இந்த ரமலானையும் இந்த நோன்பையும் நமக்கு மறுமையில் சாதகமாக சாட்சி சொல்லுகிற ரமலானாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை குறித்து சொல்லுகிற போது
வஹாதா கிதாபுன் அன்சல்நாஹு முபாரகுன். இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம், அருளியிருக்கிறோம். அது பரக்கத்து செய்யப்பட்ட வேதம், அருள் வளமிக்க வேதம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். முசத்திக்குல் லிமா பைன யதைஹி, இதற்கு முன்னால் அருளப்பட்ட தௌராத், இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்துகிற வகையிலும் இதை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். வலி துன்திர உம்மல் குரா ஒமன் ஹவுலஹா. உம்முல் குரா என்றால் நகரங்களின் தாய் என்று அர்த்தம். முதலாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மக்காவை படைத்தான். அதற்கு பின்னால் மற்ற ஊர்களை படைத்தான். குரா என்று கரியத் என்று சொன்னால் கிராமம், நகரம் என்று பொருள். எல்லா ஊர்களுக்கும் அதுதான் தாய். அதனால் அதற்கு பேர் உம்முல் குரா. அந்த மக்காவான தாய் நகரமாக இருக்கிய மக்காவாசிகளையும் அதை சுற்றி இருப்பவர்களுக்கும் எச்சரிக்கை செய்வதற்காக இந்த வேதத்தை நாம் இறக்கி அருளியிருக்கிறோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். எவர்கள் மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் இந்த வேதத்தையும் நம்புவார்கள், தங்களுடைய தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிற இந்த வசனத்தில் குர்ஆனை பற்றி சொல்லுகிற போது அருள் வளமிக்க வேதம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அருள் வளம் என்றால் என்ன, பரக்கத் என்றால் என்ன? நாம் பரக்கத்து என்று சொல்லுகிறோம். ஒரு நபரை குறித்து கேட்டால் பரக்கத்தென்றால் நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம் என்றால், ஒரு நபருக்கு ஒரு 4-5 வீடு இருக்கிறது, 10-15 கார் இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிற்கு முன்னாலேயும் அவர்களுக்கு 4-5 கார் வைத்திருக்கிறார். 10 கடைகள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் வருமானம், வாடகை நிறைய லட்சக்கணக்கில் வந்து கொண்டே இருக்கிறது. வங்கி இருப்பிலே பல கோடிக்கணக்கான ரூபாய் வைத்திருக்கிறார். அவரை பற்றி நாம் விசாரித்தோம் என்று சொன்னால் அவருக்கு என்னங்க பரக்கத்தாக இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். நாம் காசு பணம் அதிகமாக இருப்பதையும், இதுபோல வீடு வாசல்கள், தோட்டம் துறவுகள் அதிகமாக இருப்பதையும் பரக்கத் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். பரக்கத்து என்றால் என்ன என்பது குறித்து நாம் இடையில இன்ஷா அல்லாஹ் சம்பந்தமாக சொல்லுவோம் சகோதரர்களே. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருள்முறையை சொல்லுகிற போது அருள் வளமிக்கது, பரக்கத்து பொருந்தியது, அத்தகைய ஒரு வேதத்தை நாம் இறக்கி அருளி இருக்கிறோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். இது இன்றைக்கு இந்த ஓதப்பட்ட வசனம். இது மட்டுமல்ல, இன்றைக்கு இதே சம்பந்தமாக இன்னொரு வசனமும் ஓதப்பட்டிருக்கிறது. அதிலேயும் அல்லாஹு சொல்லுகிறான், வஹாதா கிதாபுன் அன்சல்நாஹு முபாரக்குன். இந்த வேதத்தை நாம் தான் இறக்கி அருளினோம், அது பரக்கத்து மிக்கது. ஃபத்தபிஊஹு, அந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த வேதம் எதை ஹலால் என்று சொல்லுகிறதோ அதை ஹலாலாக எடுத்துக்கொள்ளுங்கள், எதை ஹராம் என்று சொல்லுகிறதோ அதை ஹராமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஹலால்களை எடுத்து நடந்தும் ஹராம்களை தவிர்ந்து நடந்தும் இந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வால் கருணை காட்டப்படுவீர்கள், இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு ஓதிய இன்னொரு வசனத்திலேயும் இந்த வேதம் அருள் வளமிக்கது என்று அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், வஹாதா திக்ரும் முபாரக்குன் அன்சல்நாஹு, இது அருள் வளமிக்க உபதேசமாகும், இதனையா நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். அருள் வளமிக்க இந்த வேதத்தையா நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்றும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, இன்னும் அல்லாஹ் பேசுகிறான், கிதாபுன் அன்சல்நாஹு இலைக்க முபாரக்குன், நபியே இந்த வேதத்தை உம் மீது நாம் அருள் இருக்கிறோம், இந்த அருள் வளமிக்க வேதத்தை உம் மீது அருள் இருக்கிறோம். லியத்ததப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவும், அறிவுடைய மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த அருள்மிக்க வேதத்தை உம் மீது நாம் இறக்கி இருக்கிறோம், பரக்கத்தான இந்த வேதத்தை உமக்கு அருள் இருக்கிறோம் என்றும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். ஆக
இன்னும் இது போன்ற பல வசனங்களில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருள்மறை என்பது, இந்த குர்ஆன் என்பது அருள் வளமிக்கது, பரக்கத்து பொருந்தியது என்றும், இந்த வேதத்தை யார் ஓதுகிறார்களோ, யார் சிந்திக்கிறார்களோ, யார் அதன் வழிகாட்டுதல்களை ஏற்று நடக்கிறார்களோ அவர்கள் ஆகியோர் இவர்களெல்லாம் அருள் வளமிக்கவர்களாக ஆவார்கள், அருள் வளமிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதிலே உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் இதை மட்டும் அல்லாஹ், குர்ஆனை மட்டும் அல்லாஹ் அருள் வளமிக்கது என்று சொல்லவில்லை. இன்னும் பல பொருள்களை அருள் வளமிக்கது என்று அல்லாஹ் பேசுகிறான். அதுக்கு அடுத்தடுத்த செய்திகள் நாம் அதை பார்ப்போம். எதையெல்லாம் அல்லாஹ் அருள்மறையில் பரக்கத்து பொருந்தியது என்று பேசுகிறான் என்பதையும் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். சகோதரர்களே, அருள் வளமிக்கது என்கிற இந்த அருள்மறையை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இன்னல் பைத்தல்லதி யுத்லா ஃபீஹில் குர்ஆன், எந்த வீட்டில் அருள்மறை ஓதப்படுகிறதோ இத்தஸஅ பி அஹ்லிஹி, அந்த வீட்டுக்காரர்களுடைய வாழ்க்கை விசாலமாக ஆகிவிடும். வாழ்க்கை விசாலமாக ஆகிவிடும் என்று சொன்னால் எதை வீடு பெருசாக ஆகிவிடும் என்பதல்ல. வீடு பெரிதாக இருப்பதற்கு பேர் விசாலமான வாழ்க்கை அல்ல. வீடு சில இடங்களில் பார்க்கிறோம், வீடு பெரிதாக இருக்கும், மன நெருக்கடியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வீடு சிறிதாக இருக்கும், மனம் விசாலமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையை நெருக்கடி இல்லாமல் விசாலமான வாழ்க்கையாக அல்லாஹ் வைத்திருப்பான். வீடு பார்ப்பதற்கு என்னவோ சிறியதாகத்தான் இருக்கும், வாழ்க்கை விசாலமாக இருக்கும். அவருடைய சொல், செயல், வாழ்க்கை முறை இவையெல்லாம் அவருடைய அத்தியாவசியமான எல்லா தேவைகளையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நெருக்கடி இல்லாமல் அல்லாஹ் நிறைவு செய்து கொண்டே இருப்பான். இதை யாருக்கு கிடைக்கும் என்றால், எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்காரருடைய வாழ்க்கை விசாலமாக ஆகிவிடும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, வ கஸுர கைருஹு, அந்த வீட்டுக்காரர்களுடைய வீட்டில் நன்மைகள் பெருகிவிடும், நலவுகள் பெருகிவிடும் என்று சொல்கிறார்கள். மூன்றாவதாக சொல்கிறார்கள், வ ஹலரத்துல் மலாயிகா, ரஹமத்துடைய மலக்குகள் அந்த வீட்டிற்கு அதிகம் வருவார்கள் என்று சொல்கிறார்கள். நான்காவதாக சொல்கிறார்கள், வ ஹரஜத் மின்ஹு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று 4 அம்சங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பேசுகிறார்கள். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்காரருடைய வாழ்க்கை விசாலமாக ஆகும், அந்த வீட்டில் நன்மைகள் பெருகும், அந்த வீட்டிற்கு மாணவர்கள், ரஹமத்துடைய மாணவர்கள் வருவார்கள், ஷைத்தான்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறி போய் விடுவார்கள் என்று 4 அம்சங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பேசுகிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், இன்னல் பைத்தல்லதி லா யுத்லா ஃபீஹி கிதாபுல்லாஹி அஸ்ஸ வஜல், எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படவில்லையோ, இந்த அருள்மறை எந்த வீட்டில் ஓதப்படவில்லையோ, லாக்க பி அஹ்லிஹி, அந்த வீட்டுக்காரர்களுடைய வாழ்க்கை மிகவும் நெருக்கடிக்குள்ளதாக ஆகிவிடும். மனம் நெருக்கடிக்கும், வாழ்க்கை நெருக்கடியாகவும் மனம் நெருக்கடியாகவும் ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள். வ கல்ல கைருஹு, அந்த வீட்டில் நன்மைகள் குறைந்து போய்விடும். வ ஹரஜத்து மின்ஹுல் மலாயிகா, ரஹமத்துடைய மலக்குகள் அந்த வீட்டை விட்டு வெளியே போய்விடுவார்கள். வ ஹலரத்துஹு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் அந்த வீட்டிற்கு வந்து விடுவார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் வெளியே போய்விடுகிறான். குர்ஆன் ஓதப்படுகிற வீட்டில், குர்ஆன் ஓதப்படுகிற வீட்டில் ஷைத்தான் வெளியே போய்விடுகிறான். ரஹமத்துடைய மலக்குகள் அங்கே வருகிறார்கள், நன்மைகள் பெருகிவிடுகின்றன, அந்த வீட்டுக்காரருடைய வாழ்க்கை விசாலமாக ஆகிவிடுகிறது. இதுதான் பரக்கத்து. சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதற்கு இன்னொரு பரக்கத் என்பதற்கு இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறேன். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்போது மாறும் என்றால் அந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். அதனால்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வஹாதா கிதாபும் முபாரக்குன் அன்ஸல்நாஹு, இது நாம் இறக்கி அருளி இருக்கிற நம்முடைய வேதம், இது பரக்கத்து மிக்கது, அருள் வளமிக்கது, அபிவிருத்தியானது,
என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். ஆக இந்த வேதம் எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்காருடைய வாழ்க்கை பரக்கத்து மிக்கதாக, அருள்வள மிக்கதாக, அபிவிருத்திக்குரியதாக ஆகிவிடும் என்பதால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதை பரக்கத்துக்குரிய வேதம் என்று அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்து அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த குர்ஆனில் பேசுகிறான். எதை அருள்வள மிக்கது என்று சொல்கிறானால், லல்லதி பிபக்கத்த முபாரக்கன் இன்ன அவ்வல பைத்தி உலிய லின்னாஸ். அல்லாஹுவை வணங்குவதற்காக மனிதர்களுக்கு முதலாக இந்த பூமியில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற கஅபத்துல்லா இருக்கிறதே, அது எங்கே இருக்கிறது? லல்லதி பிபக்கத்த முபாரக்கன், பரக்கத்து செய்யப்பட்ட மக்காவிலே இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சாதாரண மக்கா என்று சொல்லிவிடவில்லை. மக்காவிலே இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு விளங்கத்தான் செய்யும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், பரக்கத்து செய்யப்பட்ட மக்காவிலே இந்த வீடு இருக்கிறது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மக்காவை சொல்லுகிற போது பரக்கத்து செய்யப்பட்ட மக்கா என்று சிலாகித்து பேசுகிறான், வருணித்து பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படியானால் பரக்கத் என்றால் என்ன என்று சொன்னால் சகோதரர்களே, தமிழிலே வேண்டுமானால் அருள் வளமிக்கது, அபிவிருத்தியானது என்று என்ன செய்யலாம், தமிழில் இப்படி மொழிபெயர்த்து கொள்ளலாமே தவிர, பரக்கத் என்கிற அந்த வார்த்தை எதை அடக்கி இருக்கிறதோ அதை ஒரே வார்த்தையில் மொழிபெயர்க்க முடியாது சகோதரர்களே. நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக உலமாக்கள் அது பரக்கத் என்பதற்கு அபிவிருத்தி மிக்கது, அருள் வளமிக்கது என்று நமக்கு விளங்கி கொள்வதற்காக அவ்வளவுதான் மொழிபெயர்க்க முடியும். அவர்கள் அதை அப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் பரக்கத் என்கிற அந்த வார்த்தை உள்ளே எதை அடக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதை ஒரே வார்த்தைக்கு சொல்ல முடியாது. எப்படி என்று சொன்னால் சகோதரர்களே, பரக்கத் என்றால் பார்ப்பதற்கு சிறிதாக தெரியும், குறைவாக தெரியும், அதனுடைய பலாபலன்கள் மிகவும் அளவிட முடியாததாக இருக்கும், அதிகமானதாக இருக்கும். இதற்குத்தான் பரக்கத் என்று சொல்லுவது. இதை ஒரே வழியில் சொல்வதற்குத்தான் அருள் வளம், அபிவிருத்தி என்று சொல்லுகிறார்கள் சகோதரர்களே. எப்படி என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மேற்படி வசனத்திலே மக்காவை குறிப்பிடுகிற போது அருள் வளமிக்க மக்கா, பரக்கத்திற்குரிய மக்கா என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். அதற்கு பரக்கத் என்றால் ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், பரக்கத் என்றால் என்ன என்பதை பார்த்து உணர்ந்து கொள்ளுகிற சான்றுகள் மக்காவில் நிறைய இருக்கின்றன, நிறைய இருக்கிறது. அதிலே நாம் உதாரணத்திற்காக விளங்கி கொள்வதற்காக நாம் ஒன்று மட்டும் சொல்லுகிறோம் சகோதரர்களே. ஹஜ்ஜுக்கு போயிருப்பீர்கள், இல்லை உம்ராவுக்கு போயிருப்பீர்கள், இல்லை போய் வந்தவர்கள் சொல்ல கேட்டிருப்பீர்கள், ஜம்சம் கிணறு இருக்கிறது, பார்த்திருப்பீர்கள். இல்லை கூட காணொலியில் கூட வீடியோவில் கூட எங்களை பார்த்திருக்கக்கூடும். 5 முழம் நீளம், 5 முழம் அகலம், ஒரு 10 அடி ஆழம். எட்டி பார்த்தால் தண்ணீர் கிடப்பது தெரியும், பக்கத்தில் கிடப்பது தெரியும். ஒரு 10 அடி ஆழம், ஒரு சின்ன கிணறு, அவ்வளவுதான். 5 முழம் நீளம், 5 முழம் அகலம், ஆழம் ஒரு 10 அடி இருக்கும். ஒரு சின்ன கிணறு, அவ்வளவுதான். சின்ன ஒரு நீரூற்று. இந்த நீரூற்று கோடிக்கணக்கான மனிதர்களின் தண்ணீர் தேவையை வருடம் முழுவதும் அது பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு 35 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். 35 லட்சம் பேர் போகிறார்கள். 35 லட்சம் பேரும் 40 நாட்கள் மக்காவிலையும் மதீனாவிலையும் தங்கி இருக்கிற போது அந்த ஜம்சம் நீரைத்தான் அவர்கள் குடிக்கிறார்கள். அவர்கள் 40 லட்சம் 35 லட்சம் பேருக்கும் குடிப்பதற்கு அவர்களுக்கு இருப்பது ஜம்சம் நீர் தான். ஒரு கணக்கு போட்டு பாருங்கள், 35 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் குடிக்கிறார் வைத்து, குறைந்தபட்சமாக 3 லிட்டர் குடிக்கிறார் ஒரு மனிதர் என்று வைத்து கொண்டால் அதை 40ஆல் பெருக்கி பாருங்கள் எவ்வளவு வரும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் காலுக்குள்ள தோற்று போகும் சகோதரர்களை, கணக்கு போட முடியாது, அறிவு ஹைரான ஆகிவிடும். இந்த 35 நாட்கள் மக்காவிலையும் மதீனாவிலையும் 40 நாட்கள் 35 லட்சம் பேரும் அந்த தண்ணீரைத்தான் குடிக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஹஜ்ஜு கடமையை நிறைவு செய்துவிட்டு ஊருக்கு வருகிற போது ஒவ்வொரு நபரும் அவருடைய சக்திக்கு ஏற்றாற்போல் 5 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஊருக்கு கொண்டு வருகிறார்கள்.
இவைகளையெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் அறிவு வேலை செய்யாத சகோதரர்கள். ஆனால் இத்தனை பேருடைய இந்த 35 லட்சம் பேருடைய இந்த தண்ணீர் தேவையை ஒரு சின்ன கிணறு தான் பூர்த்தி செய்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சின்ன கிணறு தான் இத்தனை கோடிக்கணக்கான லிட்டர்கள் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது என்றைக்கும் அது தீர்ந்து போவதில்லை. யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோமா? 20 வருடத்திற்கு முன்னால் நான் ஹஜ்ஜுக்கு போனேன், உம்ராவுக்கு போனேன், அப்போதெல்லாம் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்தது, ஜம்சம் தண்ணீர் எல்லோருக்கும் தாராளமாக கிடைத்தது, இப்போதெல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பித்து விட்டார்கள், அதனால் ஜம்சம் தண்ணீர் இப்போது தாராளமாக கிடைப்பதில்லை, தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது என்று யாராவது சொல்லி கேட்டிருக்கிறோமா? யாரும் சொல்லவில்லை. எல்லோருக்கும் கிடைக்கிறது. 35 லட்சம் பேர் அல்ல, 35 கோடி பேர் போனாலும் அத்தனை நபருக்கும் அது தண்ணீர் கொடுத்து கொண்டே இருக்கிறதே. இதற்கு பேர் பரக்கத்து சகோதரர்களே. பார்ப்பதற்கு குறைவாக சிறிதாக தெரிகிறது, ஆனால் அவருடைய பலன் அபரிமிதமாக அளவிட முடியாததாக இருக்கிறதே. இதற்கு பெயர் பரக்கத். அதனால் தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா லல்லதி பி பக்கத்த முபாரக்கன், பரக்கத்து செய்யப்பட்ட மக்கா என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், இது மட்டுமல்ல, ஹஜ்ஜுக்கு போகிறவர்கள் அந்த 40 நாட்களை முடித்துவிட்டு வந்து விடுகிறார்கள். அவர்கள் ஹஜ்ஜை முடித்து வந்ததற்கு பின்னால் உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் உம்ரா என்கிற பெயரில் பல கோடிக்கணக்கான மனிதர்கள் போகிறார்கள். உம்ராவுக்கு போகிறவருடைய எண்ணிக்கையை ஹஜ்ஜுக்கு போகிறவருடைய எண்ணிக்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு போகிறவர்கள் எண்ணிக்கை விட உம்ராவுக்கு போகிற எண்ணிக்கை பல மடங்கு அதிகமானது. கோடிக்கணக்கான பேர். ஹஜ்ஜுக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை லட்சத்தில் இருக்கிறது என்று சொன்னால், உம்ராவுக்கு போகிறவருடைய எண்ணிக்கை கோடியிலே இருக்கிறது. அவ்வளவு கோடிக்கான நபர்கள் அவர்கள் அங்கு போய் தங்கி இருக்கிறார்கள். மக்காவிலையும் மதீனாவிலையும் அந்த தண்ணீரை தான் குடிக்கிறார்கள். அவர்களும் அந்த கோடிக்கணக்கான மனிதர்களும் ஊருக்கு வருகிற போது அவருடைய சக்திக்கு தகுந்தாற் போல 5 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டர் என்று ஊருக்கு கொண்டு வருகிறார்கள். சகோதரர்களே, அத்தனை பேருடைய தண்ணீர் தேவையையும் பல கோடிக்கணக்கான மனிதர்களின் தண்ணீர் தேவையை அந்த வருடம் முழுவதும் ஒரு சின்ன கிணறு பூர்த்தி செய்கிறதே. இதற்கு பெயர் பரக்கத்து சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுதான் பரக்கத் என்று சொல்லுவது. அதனால்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா லல்லதி பி பக்கத்த முபாரக்கன், பரக்கத்து செய்யப்பட்ட மக்கா, அருள் வளமிக்க மக்கா, அபிவிருத்தி உடைய மக்கா என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். இதோடு மட்டுமல்ல, நாம் இன்னொன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் இந்தியாவை சார்ந்தவர்கள். நாம் வாழ்கிற பகுதியிலே அருவிகள் இருக்கின்றன, அணைக்கட்டுகள் இருக்கின்றன, நதிகள் இருக்கின்றன, ஆறுகள் இருக்கின்றன, குளம் குட்டைகள் இருக்கின்றன. இவை எல்லாமும் போக அவ்வப்போது மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. சில நேரம் வெள்ளமும் கூட வருகிறது. அந்த அளவுக்கு மழை பொழிகிறது. ஆனால் இவ்வளவும் இருக்கிற ஒரு பூமியில் அருவிகள், அணைக்கட்டுகள், நதிகள், ஆறுகள், ஓடைகள், குளம் குட்டைகள் என்று தண்ணீருக்கான எல்லா பின்புலமும் இருக்கின்ற அந்த பூமியில், அவ்வப்போது மழை பொழிந்து கொண்டிருக்கிற அந்த பூமியில் தொடர்ந்து ஒரு 6 மாதத்திற்கு மழை பொழியவில்லை என்று சொன்னால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு போய்விடும். இவ்வளவு இருந்தும் தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுகிறது ஒரு 6 மாதத்திற்கு மழை பொழியவில்லை என்று சொன்னால். ஆனால் இந்த ஜம்சம் நீர் ஊற்று இருக்கிற அந்த பாலைவன பிரதேசத்தில் அருவிகள் இல்லை, அணைக்கட்டுகள் இல்லை, நதிகள் இல்லை, ஆறுகள் இல்லை, ஓடைகள் இல்லை, குளம் குட்டைகள் இல்லை. மழை எப்போதாவது பெய்யும். அத்தி ஊத்தால் போல் சொல்லுகிறோமே, அது எப்போதாவது பெய்யும் சகோதரர்களே. இப்படி தண்ணீருக்கான எந்த பின்புலமும் அங்கே இல்லை. தண்ணீருக்கான எல்லா பின்புலமும் இருக்கின்ற நம்முடைய பகுதிகளில் 6 மாதத்திற்கு மழை பொழியவில்லை என்று சொன்னால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுகிறது. தண்ணீருக்கான எந்த பின்புலமும் இல்லாத ஒரு பாலைவன பிரதேசத்தில் இருக்கிற அந்த சின்ன நீர் ஊற்று எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் கோடிக்கணக்கான மனிதர்களின் தண்ணீர் தேவையை வருடம் முழுவதும் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறதே. இதற்கு பேர் பரக்கத் என்று சொல்வது சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபு மாதம் பிறந்தபோது அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், இறைவா ரஜபுலே எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ஷஅபானிலே பரக்கத்து செய்வாயாக,
ரமலானை அடைய செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள் சகோதரர்களே. இன்னொரு ரிவாயத்திலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பாரிக் லனா ஃபீ ரமலான் என்று ஒரு பிரார்த்தனை, ஒரு ஹதீஸ் இருக்கிறது சகோதரர்களே. ரமலானிலே உங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேட்டார்கள். ஏனென்றால் ரிஸ்கை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். இவருக்கு இவ்வளவுதான், அவருக்கு அவ்வளவுதான் என்று ரிஸ்க்கு முடிவு செய்யப்பட்டு விட்டது. நம்மை படைப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய ரிஸ்க்குகள் படைக்கப்பட்டு விட்டன என்கிற நபி மொழிகள் எல்லாம் இருக்கின்றன. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஸ்க்கை கேட்கவில்லை, எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, இது எதையெல்லாம் எங்களுக்கு நீ கொடுத்தாயோ அதிலெல்லாம் நீ பரக்கத்து செய்வாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதற்குத்தான் பரக்கத் என்று சொல்லுவது. பார்ப்பதற்கு குறைவாக சிறிதாக தெரியும், அவருடைய பலாபலன்கள் அதிகமாக அளவிட முடியாததாக அபரிமிதமாக இருக்குமே, அதற்கு பரக்கத் என்று சொல்லுவது. அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மறையை பரக்கத்து மிக்கது என்று சொல்கிறான். குர்ஆனை பரக்கத்து மிக்கது, அருள் வளமிக்கது என்று சொல்லுகிறான். இரண்டாவதாக மக்காவை சொல்லுகிற போதும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அது பரக்கத்துக்குரிய மக்கா என்று பேசுகிறான். இன்னும் நிறைய செய்திகள் மக்காவை குறித்து இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் மக்காவை சொல்லுகிற போது ஏன் அப்படி சொன்னான் என்று சொன்னால், பரக்கத் என்றால் என்ன என்பதை பார்த்து உணர்ந்து கொள்ளுகிற சான்றுகள் நிரம்ப கிடக்கின்றன. அதிலே ஒன்றுதான் ஜம்சம் நீர் ஊற்று என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்து அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மழை நீரை பரக்கத் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வ அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரக்கன், நாம் வானத்திலிருந்து பரக்கத்தான நீரை நாம் உங்களுக்கு இறக்கி அருளி இருக்கிறோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மழையை பற்றி சொல்லுகிற போது அதை பரக்கத்தான நீர் என்று சொல்லுகிறான். பூமியில் இருந்து எடுக்கப்படுகிற நீருக்கும் வானத்திலிருந்து மழையாக பொழிகிற அந்த நீருக்கும் நிரம்ப வித்தியாசங்கள் இருக்கின்றன சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பரக்கத்தான நீர் என்று சொல்லி ஃபஅம்பத்னா பிஹி ஜன்னாத்தின் வஹப்பல் ஹசீத், அதை கொண்டு தோட்டங்களையும் அறுவடை செய்யப்படும் தானியங்களையும் அந்த மழை நீர் மூலமாக நாம் உங்களுக்கு முளைத்து தருகிறோம், முளைப்பிக்கிறோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாவதாக பரக்கத் என்று மழை நீரை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பல்வேறு விதமான நோய்களுக்கு மருந்து தயாரிப்பதற்கு மழை நீர் தான் தேவைப்படுகிறது. மழை நீரையும் அவர்கள் சேர்த்துத்தான் அவர்கள் சில பெரும்பெரும் வியாதிகளுக்கு அவர்கள் அந்த மழை நீரை சேர்த்துத்தான் மருந்துகளை தயாரிப்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களை. அது மட்டுமல்ல, நாம் வீட்டில் தோட்டம் வைத்திருக்கிறோம், கழனிகள் இருக்கின்றன, வயல்கள் இருக்கின்றன. மழை நீர் பொழிந்து வருகின்ற அதிலிருந்து முளைகின்ற அந்த தானியத்திற்கும் நாம் நீர் பாய்ச்சி முளைக்க செய்கிறோமே அந்த தானியத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருவேறு ஒன்றும் தேவை. வீட்டு கொல்லையில் இருக்கிற ஒரு தக்காளி செடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தக்காளி செடியில் நாம் தண்ணீர் ஊற்றி நாம் முளைத்த அந்த தக்காளிக்கும் மழை நீர் பொழிந்து அதிலிருந்து வந்த தக்காளிக்கும் வித்தியாசம் இருக்கும். அது ரொம்ப பளபளப்பாக, ரொம்ப ஷைனிங்காக, மிக சுவையாக இருக்கும் சகோதரர்களே. அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வ அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரக்கன், நாம் வானத்திலிருந்து உங்களுக்கு நாம் என்ன செய்தோம், பரக்கத்தான நீரை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மழை நீரை பரக்கத் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்தாவதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நான்காவதாக ஜெய்தூன் எண்ணெய், அதை பற்றி அல்லாஹ் ஆலிவ் ஆயில், ஜெய்தூன் எண்ணெயை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது அது பரக்கத்தான எண்ணெய் என்று அல்லாஹ் பேசுகிறான். யூகது மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜெய்தூனத்தின், முபாரக்கான ஜெய்தூன் எண்ணெய் மூலமாக அந்த விளக்கு எரிக்கப்படுகிறது என்று ஒரு விளக்கை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான் சகோதரர்களே. அருள் வளமிக்க ஜெய்தூன் மரத்தினுடைய எண்ணெயால் அந்த விளக்கு எரிக்கப்படுகின்றது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த எண்ணெயை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் பேசுகிறான்.
இன்னும் அல்லாஹ் அது குறித்து சொல்லுகிற போது வ ஷஜரத்தன் தஹ்ருஜு மின் தூரி சைனா தம்புத்து பித் துஹுனி வ சுபுகல் லில் ஆக்கிலீன். தூரி சினாய் மலையிலிருந்து அந்த மரம் வெளியாகிறது, அங்கே முளைகிறது. அது உங்களுக்கு அது எண்ணெயாகவும் சாப்பிடுவதற்கு குழம்பாகவும் அது வருகிறது. அதை குழம்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம், அதனுடைய காய்கனிகளை. அதுபோல் அதை எண்ணெயாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். அது இரண்டையும் மனிதர்களுக்கு அது தருகிறது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தூரி சினாய் மலையிலிருந்து வருகிறது, அந்த முளைக்கிறது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன? ஜைத்தூன் என்று சொன்னால் முடிந்து ஜைத்தூன் மரம் என்று சொல்லிவிடலாம் ஒரே வழியில். ஆனால் தஹ்ருஜு மின் தூரி சைனா, தூரி சினாய் மலையிலிருந்து அது வெளியாகிறது, அது முளைக்கிறது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் சகோதரர்களே, அது முதலாக அது தூரி சினாய் மலையின் அடிவாரத்தில் தான் அது முளைத்தது சகோதரர். இது ஒன்று. இரண்டாவது, அந்த தூரி சினாய் மலை இருக்கிறதே அதுவே அருள்வளம் மிக்கது தான். ஏனென்று சொன்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலையில் நின்றுதான் அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் எந்த இடத்தில் நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் பேசினார்களோ அந்த இடமும் பரக்கத்தானது தான். அங்கே அங்கே விளைகின்ற இது போன்றவைகளும் தானியங்களும் பரக்கத்து மிக்கது தான் என்பதை அல்லாஹ் உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் தூர் சினாய் மலையில் இருந்து வெளியாகின்ற ஜைத்தூன் மரம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான் என்பதாக தஃப்சீர் குர்துபி இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜைத்தூன் மரத்தை குறித்து ஏன் அல்லாஹ் தனியாக பேச வேண்டும்? அதுவும் அது தூர் சினா மலையிலிருந்து வருகிறது என்று ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால் அதில் பலவிதமான பலன்கள் மனித சமுதாயத்திற்கு இருக்கிறது. அது விளக்கு எரிப்பதற்கு அந்த எண்ணெய் பயன்படுகிறது, உடலில் தடவி கொள்வதற்கு அது பயன்படுகிறது, அது குழம்பாக அது பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த எண்ணெய் மிக சுத்தமானதாக மிகவும் தெளிவானதாக இருக்கிறது. மற்ற எண்ணெயை ஊற்றி விளக்கு எரித்தால் புகை வரும். ஆனால் ஜைத்தூன் எண்ணெயை ஊற்றி விளக்கு எரித்தால் அந்த இதிலிருந்து புகை வராது. அப்படி மிக தெளிவானதாக அந்த மரம் இருக்கிறது என்கிற செய்திகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மற்ற எண்ணெயை ஊற்றி எரிக்கும் போது ஏற்படுகிற பிரகாசத்திற்கும் ஜெய்த்தூன் எண்ணெயை ஊற்றி எரிக்கப்படும் போது வருகிற பிரகாசத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது அதிக பிரகாசத்தை தரக்கூடிய வல்லதாக இந்த ஜெய்த்தூன் எண்ணெய் இருக்கிறது என்பதால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதை குறிப்பிட்டு பேசுகிறான் என்கிற செய்தியை தஃப்சீர் ஹாஸின் பதிவு செய்திருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். சுமார் 950 ஆண்டு காலம் அவர்கள் இறைப்பணி செய்தார்கள். குர்ஆன் சொல்லுகிற கணக்கு 950 ஆண்டு காலம் அவர்கள் நுபுவத்துடைய பணியை செய்தார்கள். 950 ஆண்டு காலத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் வெறும் 80 நபர்கள் மட்டும்தான். 80 நபர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். பல தலைமுறைகளை பார்த்தார்கள், பல தலைமுறைகள் வந்து போனார்கள். ஆனால் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 80 நபர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டு போய்விட்டது. அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கப்பலை செய்யுங்கள், யாரெல்லாம் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் கப்பலில் ஏற்றுங்கள். உயிரினங்கள் ஆடு மாடு ஒட்டகம் என்று உயிரினம் எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் 2 ஜோடியை ஏற்றுங்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவிட்டான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை செய்தார்கள். அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் அதில் ஏற்றினார்கள். மற்ற உயிரினங்கள் எல்லாவற்றையும் 2 ஜோடிகளை அதில் ஏற்றினார்கள். அல்லாஹ் ஏற்றியதற்கு பின்னால் மழையை அல்லாஹ் பொழிவித்தான். வானத்திலிருந்து மழை பொழிந்து கொண்டே இருந்தது. பூமியில் இருக்கிற ஊற்றுக்கண்களை எல்லாம் அல்லாஹ் திறந்து விட்டான். கீழே இருந்தும் தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது, மேலிருந்தும் தண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. கப்பல் மிதக்க ஆரம்பித்து விட்டது. சகோதரர்களே, ரஜபு மாதம் 10வது நாள் கப்பல் மிதக்க ஆரம்பித்தது. ரஜபு, ஷாபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா,
துல்ஹஜ்ஜு, முஹர்ரம் 10வது நாள், ஆஷூரா நாள். அந்த நாளில் 6 மாதம் அந்த தண்ணீரிலே மிதந்து செய்து வந்தது. 6 மாதத்திற்கு பின்னால் கப்பலில் ஏறியவர்கள் 6 மாதம் கழித்து தான் கீழே இறங்கினார்கள் சகோதரர்கள். ஜூது மலையிலே அது என்ன செய்து தரை தட்டி நின்றது. மக்கள் கீழே இறங்கி போவதற்கு தோதுவானதாக காய்ந்ததாக பூமி ஆகிவிட்டதா என்று பார்த்து வருமாறு சில உயிரங்களை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அப்போது புறா என்ன செய்தது, வந்து பார்த்து அங்கே தூரிசினாய் அந்த கப்பல் தரை தட்டி நின்ற அந்த பகுதியில் முதலாக வெள்ளப்பிரளயம் முடிந்ததற்கு பின்னால், உலகம் சுத்தமாக அழிந்து போனதற்கு பின்னால், அவர்கள் ஈமான் கொண்ட 80 நபர்களை தவிர, அவர்கள் யாரையெல்லாம் கப்பலில் ஏற்றி கொண்டார்கள் அந்த உயிரினங்களை தவிர எல்லோரும் அழிந்து முடிந்ததற்கு பின்னால், அந்த வெள்ளப்பிரளயத்துக்கு பின்னால் பூமியில் முதலாக முளைத்த மரம் ஜெய்தூன் மரம் என்கிற செய்தி தஃப்சீர் ஹாஸிரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் அதற்கு பல்வேறு விதமாக சிறப்புகள் இருக்கிற காரணத்தால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதை அருள்முறையில் குறிப்பிட்டதோடு மட்டுமல்ல, யூக்கது மின் ஷஜரத்தின் ஜெய்தூனத்தின் என்று அல்லாஹ் பேசுகிறான். பரக்கத்தான ஜெய்தூன் மரத்தின் எண்ணெய் மூலமாக அந்த விளக்கு எரிக்கப்படுகிறது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, பூமியில் வெள்ளப்பிரளயத்துக்கு பின்னால் முதலாக முளைத்த மரம் என்பது மட்டுமல்ல, மற்ற மரங்களில் இலைகள் உதிர்வது போல ஜெய்தூன் மரத்துடைய இலைகள் உதிர்வதில்லை. அல்லாஹ் அப்படி ஒரு தன்மையை, அப்படி ஒரு அம்சத்தை அந்த மரத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்கிற செய்திகளும் ஹதீஸு கிரந்தங்களில் விரிவுரை நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே. இன்னும் சொல்ல போனால் அந்த மரம் சுமார் 3000 ஆண்டுகளாக பூமியில் இருக்கிறது என்கிற செய்திகளை தஃப்சீர் ஹாஸின் போன்ற தஃப்சீர்கள் விரிவுரை நூல்கள் பதிவு செய்திருக்கின்றன. இப்படி மிகவும் தொன்மை மிக்க மரமாக, பாரம்பரியம் மிக்க மரமாக, மனிதர் சமுதாயத்திற்கு அதிகமான பலன்களை தருகிற மரமாக அது இருக்கிற காரணத்தால், அதுவும் தூர்சினாய் மலையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த மலையில் நின்று பேசினார்களோ அந்த மலையின் அடிவாரத்தில் முளைக்கிற மரம் என்கிற காரணத்தால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதை பரக்கத்து மிக்க மரம், பரக்கத்து மிக்க எண்ணெய் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் பேசுவதை பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ் ஒரு செய்தியை பேசுவான். வத்தீனி வஸ்ஸைத்தூனி வத்தூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன் என்று அல்லாஹ் பேசுவான். அதாவது அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, தூர்சினாய் மலையின் மீது சத்தியமாக, ஹாதல் பலதில் அமீன் அதாவது அபயம் தருகிற இந்த ஊரின் மீது சத்தியமாக, அதாவது மக்காவை சொல்லுகிறார், அதை சொல்கிறான், அபயம் தருகின்ற மக்கா இந்த ஊரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் விட்டுகிறான். சத்தியம் விட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகிய வடிவத்திலே நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். இப்படியெல்லாம் ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியம் விட்டுவிட்டு, அத்தி மரத்தின் மீது சத்தியம் விட்டுவிட்டு, அந்த ஜெய்தூன் மரத்தினோடு சம்பந்தப்பட்டிருக்கிற தூர்சினாய் மலையின் மீது சத்தியம் விட்டுவிட்டு, மனிதனை நாம் அழகிய கோலத்தில் தோற்றத்தில் படைத்திருக்கிறோம் என்று மனித அழகு குறித்து ஏன் பேசுகிறான் என்று சொன்னால், ஜெய்தூன் எண்ணெயை உடம்பிலே தடவி கொள்கிறவர்கள், ஜெய்தூன் காய் பழங்கள் போல சாப்பிடுகிறவர்கள் பார்ப்பதற்கு மிக பளபளப்பாக அழகாக இருப்பார்கள் என்கிற செய்தியை இது திருக்குர்ஆன் விரிவுரை பேசுகிறது சகோதரர்கள். இல்லை என்று சொன்னால் அதை பேசிவிட்டு இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், முந்தைய வசனத்திற்கும் பிந்திய வசனத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அது ஆழமாக சிந்திப்பவர்களுக்கு மட்டுமே அது விளங்கும். அதை திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏன் அப்படி சொன்னான் என்று சொன்னால், ஜெய்தூனை பற்றி பேசிவிட்டு அடுத்து சொல்லுகிற போது மனிதனை அழகிய ரூபத்தில் படைத்தோம், அழகிய தோற்றத்தில் படைத்தோம் என்று பேசுகிறான் என்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஜெய்தூன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்திகளெல்லாம் பின்னால் வருகின்றன. அதை நீங்கள் குழம்பாக ஆக்கி எடுத்துக்கொள்ளுங்கள், சால்னாவாக ஆக்கி கொள்ளுங்கள்,
அதை உடலில் எண்ணெயை பூசிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் அதை குழம்பாக சாப்பிடுகிறவர்கள் உடல் அவர்கள் நலமாக நோய் நொடிகள், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கவர்களாக இருப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, அந்த எண்ணெயை உடம்பில் தடவி கொள்கிறவர்கள் அவருடைய தோள்கள் மினுமினுப்பாக அழகாக இருக்கும் என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத்து செய்த செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலு ஜெய்த்துன் மரத்துடைய காய் பழங்களை இங்கு சாப்பிடுங்கள். வத்தஹினு பிஹி, அதோடைய எண்ணெயை நீங்கள் உடலிலே பூசிக்கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு மின் ஷஜரத்தி முபாரகா, அது பரக்கத்து செய்யப்பட்ட அந்த ஜெய்த்துன் மரத்திலிருந்து வந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்திகளையும் பார்க்கிறோம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது போலவே நபியும் சொல்கிறார்கள், அந்த ஜெய்த்துன் மரம் என்பது பரக்கத்து செய்யப்பட்ட மரம், அதிலிருந்து வருகிற அந்த காய்கனிகளை சாப்பிடுங்கள், குழம்பாக ஆக்கி வைத்து கொண்டு சாப்பிடுங்கள், எண்ணெய்களை உடலில் தேய்த்து கொள்ளுங்கள், அது பரக்கத்து மிக்கது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது குழம்பாக பயன்படுகிறது, எரிப்பதற்கு எண்ணெயாக பயன்படுகிறது என்பதையெல்லாம் தாண்டி சொல்கிறார்கள், ஜெய்த்துன் மரத்துடைய குச்சிகளை நீங்கள் பல் துலக்குவதற்கும் குச்சியாக மிஸ்வாக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிஅம சிவாக் வ ஜெய்த்தூன், பல் துலக்குவதற்கு சிறந்த குச்சி ஜெய்த்துன் மரத்துடைய குச்சி தான் என்று சொல்லிவிட்டு, மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின், அது பரக்கத்து செய்யப்பட்ட மரத்திலிருந்து கிடைக்கிறது என்று அங்கேயும் அது பரக்கத்து குறித்து பேசுகிறார்கள். பேசிவிட்டு யுத்தீபுல் ஃபம, அதை வைத்து நீங்கள் பல் துலக்கிறீர்கள் சொன்னால் வாயுடைய நாட்டத்தை எல்லாம் போக்கி வாயை நறுமணமிக்கதாக அது ஆக்கும். எதுஹபு அல் ஹஃப்ர பிஹி, அது பல்லில் இருக்கிற அந்த கரைகளை எல்லாம் போக்குகிற ஆற்றல் அதனுடைய குச்சிக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹுவ சிவாக்கி வ சிவாக்குல் அம்பியாய் கபிலி, நான் பல் துலக்குவது மிஸ்வாக்கு குச்சியாகவும் ஜெய்த்துன் மரத்துடைய குச்சி தான் இருக்கிறது. எனக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் அதன் மூலமாக தான் பல் துலக்கினார்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்திகள் இப்னு அபி ஷைபாவிலே மோஜமுல் இமாம் தபரானியுடைய மோஜமுல் அவுசத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, ஆக எண்ணெய் மட்டுமல்ல, அவருடைய கனிகள் மட்டுமல்ல, அதனுடைய காய் மட்டுமல்ல, அதையும் தாண்டி அதனுடைய குச்சிகள் பல் துலக்குவதற்கு மற்ற மரத்தின் குச்சிகளை விட ஜெய்த்துன் மரத்தின் குச்சிகள் மனிதன் பல் துலக்குவதற்கு மிகவும் உகந்ததாகவும் பல் துலக்குவதின் நோக்கத்தை பூரணமாக பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலைக்கும் பிஹாதிஹி ஷஜரத்தில் முபாரக்கத்தி ஜெய்த்துன், ஜெய்த்துன் மரத்தினுடைய அந்த காய்களை எண்ணெயை நீங்கள் அதை அவசியமாக ஆக்கி கொள்ளுங்கள், அதை வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபததாவு பிஹி, அதன் மூலமாக உங்களுக்கு மருத்துவம் செய்து கொள்ளுங்கள், மருத்துவமாகவும் மருந்தாகவும் அது பயன்படுகிறது அது எண்ணெய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஃபஇன்னஹு முஸிஹத்தும் மினல் பாசூர், மூல வியாதி இருக்கிறதே, மூல வியாதிக்கு ஆரோக்கியத்திற்கு நிவாரணம் தரக்கூடியதாக, மூல வியாதிக்கு நல்ல மருந்தாக ஜெய்த்துன் எண்ணெய் இருக்கிறது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இமாம் தபரானியுடைய மோஜமுல் கபீரிலே பதிவு செய்யப்பட்டது. சகோதரர்களே, அதுக்குடைய குச்சி நமக்கு பல் துலக்குவதாக ஆவது போல, எண்ணெய் உடலில் தேய்த்து கொள்வதற்கு பயன்படுவது போல, விளக்கு எரிப்பதற்கு அது பயன்படுவது போல, அது மூல நோய்க்கு அது மருந்தாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இவ்வளவெல்லாம் அதில் பலன்கள் இருக்கிற காரணத்தால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஜெய்த்தூனை பற்றி சொல்லுகிற போது, யூக்கது மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜெய்த்தூனத்தின், ஜெய்த்தூன் பரக்கத்து செய்யப்பட்ட ஜெய்த்தூன் மரத்தின் எண்ணெயின் மூலமாக விளக்கு எரிக்கப்படுகிறது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, ஐந்தாவதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா
பரக்கத்தை சொல்லுகிறான். இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன். இந்த வேதத்தை பரக்கத்தான இரவில் நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். லைலத்துல் கத்ர் இருக்கிறதே, லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது பரக்கத்தான இரவு என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் ஏற்கனவே பரக்கத் என்றால் என்னவென்பதை விளக்கி இருக்கிறோம். பார்ப்பதற்கு குறைவாக சிறிதாக இருக்கும், பலாபலங்கள் அதிகமாக இருக்கும், அபரிமிதமானதாக இருக்கும், அளவிட முடியாததாக இருக்கும். இதற்கு பேர் தான் பரக்கத் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த ஒரு இரவை பரக்கத்து ஏன் சொல்லுகிறான் என்றால், அதற்கு அதனுடைய மற்ற வசனங்களில் அல்லாஹ் பேசுகிற போது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த ஒரு இரவு அந்த பரக்கத்தான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிற அந்த பரக்கத்தான அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அப்படியானால் என்ன அர்த்தம்? 1000 மாதம் என்று சொல்லவில்லை, 1000 மாதம் என்று அதோடு முடித்து விடவில்லை. 1000 மாதங்களை விட சிறந்தது என்றால் அது 2000 இருக்கலாம், 3000 இருக்கலாம். 1000 மாதங்களை போன்றது என்று அல்லாஹ் சொல்லி நிறுத்தவில்லை. 1000 மாதங்களை போன்றது என்று சொல்லி இருந்தால் 1000தோடு நின்று போயிருக்கும். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? 1000 மாதங்களை விட சிறந்தது என்றால் அது 2000 அது 3000 என்று கணக்கு சொல்ல முடியாது. அந்த இரவில் யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அவர்களுடைய இஹ்லாஸான எண்ணத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வை எப்படி அவர்கள் அறிந்து வணங்குகிறார்களோ அதன் அடிப்படையில் அது சில நபருக்கு அது 1000 இரவாக இருக்கலாம், வேறு நபருக்கு 2000 இரவாக இருக்கலாம், வேறு நபர்களுக்கு 3000 இரவாக இருக்கலாம், 3000 மாதமாக இருக்கலாம். இப்படி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதை 1000 தான் என்று மட்டிட்டு சொல்லவில்லை. 1000 என்று வைத்து கொண்டாலும் சரிதான். 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் சகோதரர்களே, கிட்டத்தட்ட 83 வருடம் என்று அர்த்தம். 1000 மாதம் என்று சொன்னால் 83 வருடம் என்று பொருள் சகோதரர்களே. ஆனால் ஒரு இரவிலே அமல் செய்தால் 83 வருடத்துடைய நன்மை கிடைக்கிறது சொல்கிறோமே, இதுக்குத்தான் பரக்கத் என்று சொல்வார். மற்ற நாளில் ஒரு இரவிலே வணக்கம் செய்தால் அந்த ஒரு இரவிலுடைய நன்மை மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அந்த பரக்கத்தான இரவிலே ஒரு மனிதன் நின்று வணங்கி அல்லாஹ் அந்த வணக்கத்தை கபூல் செய்து விட்டான் என்று சொன்னால் 83 வருடத்துடைய நன்மையை ஒரு இரவிலே சம்பாதித்து தருகிறதே, இதற்கு பேர் தான் பரக்கத் என்று சொல்லுவது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 5வதாக அவன் சொல்லுவது என்னவென்று சொன்னால், பரக்கத்தான இரவு என்று லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். இப்படி நிறைய பரக்கத்துகள் இங்கே பேசப்படுகின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இன்னும் சில பரக்கத்துகளை சொல்லுவார்கள் சகோதரர்களே. நாம் பரக்கத்தை இதன் மூலமாகவெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, அன்றாடம் நாம் பரக்கத்தை பெறுவதற்கு என்ன வழி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸஹர் இப்னு வதாஅ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத்து செய்கிற ஹதீஸ் ஒன்று அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடம் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, இறைவா என்னுடைய உம்மத்திற்கு அவருடைய அதிகாலை நேரத்திலே பரக்கத்து செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு நாடும் அதிகாலை நேரம், அது தஹஜ்ஜத்தில் இருந்து சகோதரர்களே சூரியன் உதயமாகிற வரைக்குமான இந்த நேரம் இருக்குது, இது அதிகாலை நேரம். இந்த நேரம் பரக்கத்திற்குரிய நேரம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒருவர் எழுந்து 2 ரக்காத்து தொழுது, தஹஜ்ஜத் நேரத்தில் 2 முடிந்தால் 2 ரக்காத்து தொழலாம். இல்லை தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்க முடியவில்லை, சுபுகுக்கு பாங்கு சொன்ன உடனே எழுந்து சுபுகு தொழலாம். அந்த சுபுகு நேரம் வந்ததில் இருந்து சூரியன் உதயமாகிற வரைக்குமான இந்த நேரம் இருக்கிறதே, இந்த நேரம் பரக்கத்திற்குரிய நேரம். இந்த நேரத்தில் இறைவா என்னுடைய உம்மத்திற்கு பரக்கத்து செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் யாரெல்லாம் எழுந்து அல்லாஹுவை தொழுது வணங்கி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு அவள் வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத்தாக ஆக்குகிறான் என்பதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வேறு எங்கேயும் நாம் போக வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய நாட்டிலே நாம் பார்க்கிறோம், பிராமணர்களை பார்க்கிறோம் இல்லையா, அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் 5 மணிக்கு மேல் தூங்குவதில்லை. எந்த பிராமணனும் எந்த பாப்பானும் 5 மணிக்கு மேல் தூங்குவதில்லை. நாம் தான் 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்குகிறோம்.
ஆனால் பரக்கத்துடைய நேரத்தில் அவன் எழுந்து விடுகிறான். அந்த நேரத்தில் அவன் எழுந்து விடுகிற காரணத்தால் அவன் எல்லா பரக்கத்தும் அவனுக்கு கிடைத்து விடுகிறது சகோதரர்களே. ஆனால் நாம் எழுந்து விடுவதில்லை. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறார் என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு கொண்டு போய் அவருடைய வீடுகள் கொண்டு போய் சேருங்கள் என்று மலக்குமாக அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறான். அவர்கள் உலகத்திற்கு வருகிறார்கள். முஸ்லிம்கள் வாழுகிற பகுதியில் 4 முக்கு சந்தியிலே வந்து இறங்கி 4 பக்கமும் பிரிந்து போகிறார்கள். பிரிந்து போய் ரஹமத்தை அதிகாலைகளை கொண்டு போய் சேர்க்கலாம் என்றால் முஸ்லிம்களுடைய வீடுகள் இறுக்கமாக சாத்தப்பட்டு அவர்கள் குரட்டையோடு அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். யாரும் எழுந்திருக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்தை கேட்கிறார்கள், இறைவா, முஸ்லிம்களுடைய வீடுகளுக்கு இந்த ரஹமத்தை கொண்டு போக சொன்னாய், எல்லா வீடுகளும் சாத்தப்பட்டிருக்கிறது, எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வது, திரும்பி கொண்டு வந்து விடட்டுமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்ததை திரும்பி வாங்க மாட்டான். அவன் தேவையில்லாதவன். நாம் ஒரு பொருளை ஒரு நபருக்கு இங்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறோம். அவருக்கு வீடு சாத்தப்படுகிறது. அங்கேருந்து அவர் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்ன இடத்துல அவர் ஆள் இல்லைங்க, வீடு பூட்டியிருக்குங்க, உள்ள ஆள் தூங்கிட்டு இருக்காருங்க அப்படின்னா திரும்பி கொண்டு வான்னு சொல்லிடுவோம். ஏன்னா நாம் தேவையுடையவர்கள், திரும்பி கொண்டு வா என்று சொல்லிவிடுவோம். அல்லாஹ் தேவை இல்லாதவன், அவன் கொடுத்ததை வாங்க மாட்டான். அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், யாருடைய வீடு திறந்திருக்குதோ அங்கு போயிடுகிறான். ஏனென்றால் அவன் காஃபிராக இருந்தாலும், யூதனாக இருந்தாலும், கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவனும் அல்லாஹுடைய அடிமைதான். அவன் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவனும் அல்லாஹுவின் அடிமைதான் சகோதரர்களே. என்னுடைய மகன் என்னை அப்பன் இல்லை என்று சொன்னால் அப்பன் இல்லாமல் போய்விட மாட்டான். அவன் இல்லை என்று சொன்னால் அவன் எனக்கு மகன்தான். அதுபோல இவர்கள் அல்லாஹுவை வணக்கத்திற்குரியவனாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்களும் அல்லாஹ்வின் அடிமைகள் தான் என்கிற காரணத்தால் யார் வீடு திறந்திருக்கிறதோ அங்கு போய் கொண்டு கொடு என்று மலக்குமார்களை சொல்லுகிறான். மலக்குமார்கள் ரஹமத்துடைய மலக்குகள் திறந்திருக்கிற வீட்டிற்கு போய்விடுகிறார்கள். அதனால் பாருங்கள், அதிகாலையில் எந்த சமுதாயம் எழுந்திருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை சுபிட்சமானதாக இருக்கும், அவருடைய வாழ்க்கை பரக்கத்து மிக்கதாக இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால் அது பரக்கத்திற்குரிய நேரம். அந்த நேரத்திலே இறைவா, என்னுடைய உம்மத்திற்கு நீ பரக்கத்து செய்வாயாக, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா வீட்டை கடந்து போனார்கள். ஃபஜ்ருடைய நேரம், ஃபஜ்ர் தொழுகை முடிந்து விட்டது. நபி அந்த பக்கமாக வருகிறார்கள். அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபஜ்ர் தொழுகை நிறைவு செய்துவிட்டு படுத்து விட்டார்கள். ஃபஜ்ர் தொழுகை தொழுது விட்டார்கள், தொழாமல் இல்லை, தொழுது விட்டார்கள். தொழுது விட்டு அவர்கள் படுத்து விட்டார்கள். ஆனால் இன்னும் சுபுகுடைய நேரம் மிச்சம் இருக்கிறது. தொழுது முடித்து விட்டார்கள், சுபுகுடைய நேரம் முடியவில்லை. சுபுகுடைய நேரம் வரை, அந்த முடிகிற நேரம் வரை பரக்கத்துக்குரிய நேரம். படுத்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்து பார்த்துவிட்டு கேட்டார்கள், யா புனையா, என் அருமை மகளே, கூமி இஷஹதி ரிஸ்க ரப்பிக்கு, உம்முடைய ரப்பு தன்னுடைய படைப்பினங்களுக்கு இடையில் ரிசுக்கை பங்கு வைத்து கொண்டிருக்கிறார், நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே, நீ அல்லாஹ் ரிசுக்கை கேள், பரக்கத்தை கேள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற செய்தி இமாம் பைஹக்கியுடைய ஷுஅபுல் ஈமானிலே பதிவு செய்யப்பட்டது. சகோதரர்களே, அப்படியானால் நாம் இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறோம் என்பதால், சகர் செய்திருக்கிறோம் என்பதால், நாம் காலையில் எழுந்து வேலைக்கு போக வேண்டும் என்பதால் ரமலான் மாதத்திலே சுபுகு தொழுகை முடிந்தோடனே தூங்கி விடுகிறோம். இதையே வழக்கமாக கொள்ளக்கூடாது. எதுவரைக்கும் என்று சொன்னால், சுபுகு தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சுபுகுடைய நேரம் எப்போது முடிகிறது, எப்போது சூரியன் உதயமாகிறது என்பதை கணக்கு வைத்து கொண்டு, தெரிந்து வைத்து கொண்டு, அது வரைக்கும் ஒன்று குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்கலாம், ஏதாவது ஒரு நல் அமல்களை ஈடுபட்டு கொண்டு அல்லாஹ்விடத்தில் அருளை கேட்க வேண்டும், ரிசுக்கை கேட்க வேண்டும், பரக்கத்தை கேட்க வேண்டும், ஆஃபியத்து சலாமத்தை கேட்க வேண்டும். இப்படித்தான் அந்த காலை நேரம் கழிய வேண்டும். ஏனென்றால் அது பரக்கத்திற்குரிய நேரம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். நமக்காக பரக்கத்தை செய்ய, அந்த நேரத்தில் நமக்கு பரக்கத்தை செய்ய வேண்டும் அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்வை பிரார்த்தனையும் செய்திருக்கிறார்கள். அதாவது காலையில் எழுந்தோமா, ஒரு அரை மணி நேரத்திற்கு நம்முடைய மொபைல்களை எல்லாம் ஒரு ஓரமாக வைத்து விட வேண்டும்.
அந்த நேரத்தில் தொழுது முடித்து விட்டோம் என்று மொபைல் நோண்டி கொண்டிருப்பது, அவன் என்ன செய்தி அனுப்பியிருக்கா, அதெல்லாம் பார்க்க வேண்டியதுதான். அந்த நேரத்துக்கு பின்னால் அதையெல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அந்த அதிகாலை நேரத்தில் நாமும் தூங்கக்கூடாது. நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நம்முடைய மனைவி மக்கள் யாரெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காரோ அப்படி யாரையும் தூங்க விடவும் கூடாது. அவர்களையும் எழுப்பி என்ன செய்ய வேண்டும். இப்படி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை பரக்கத்தாக ஆக்குவான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு ஓதிய அந்த வசனத்தில் வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன் ஃபத்தபிஊஹு, இது நாம் இறக்கி அருள் இருக்கிற முபாரக்கான வேதம், பரக்கத்து செய்யப்பட்ட வேதம். ஃபத்தபிஊஹு, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அதில் எது ஹலால் என்று அது எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை ஹலாலாக எடுத்து நடந்து கொள்ளுங்கள். எதை ஹராம் என்று அது குர்ஆன் பேசுகிறதோ அதை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். அப்படி பின்பற்றீர்கள் என்று சொன்னால் வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வால் கிருபை செய்யப்படுவீர்கள் என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள் வளம் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் அவர்கள் மக்காவை பற்றி ஆரம்பம் செய்து மரத்தின் மீது வந்து முடித்து அருள் வளம் மிக்க இந்த நாளை என்னென்னலாம் அருள் வளம் இருக்கிறது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். உலகில் பேணுதல் என்கிற சப்ஜெக்டை கூட இடையிலே கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு ஒரு சகோதரரை பார்த்தேன், எனக்கு முன்னாடி கொண்டிருந்தாங்க. தொழுது இருக்கும்போது நம்ம வாத்தியாருக்கு முன்னாடி கேள்வி இருக்கும்போது இந்த மாதிரி தக்பீர் கட்டுறாங்க. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று. தக்பீர் கட்டும்போது இந்த தான் கட்டு இப்படி தான். ஆனால் அந்த சகோதரர் வந்து சப்பில் நிற்க போகும்போது சப்பில் கரெக்டாக நிற்கணும். காலகாலத்தில் இருக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சில இதில் வந்து பாக்கியாயிருப்பார். தொழுகை வந்து இஸ்திகாமத்தோடு உறுதித்தன்மையோடு தொழுது வைக்கிறோம். அக்கீமுஸ்ஸலா வாத்து ஜக்கா, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுக்குவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அனுமதியாக சொல்லியிருக்கிறார். அதனால அதே மாதிரி சிலர்கள் வந்து எதையாவது தலையில் வந்து நீங்கள் எடுத்து நினைச்சாங்க இப்படி பார்க்குறாங்க. அப்படிலாம் பார்க்கவே கூடாது. தக்பீர் கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நிலை எப்படி சொன்னால் சஜ்ஜதாவுடைய அந்த இடத்த தான் நம்ம பார்க்கணும். அதனால் சகோதரர்களை, நம்ம மார்க்கம் உயரிய மார்க்கம், உன்னதமான மார்க்கம், மற்றவங்க மாதிரி கிடையாது. இப்போது இந்துக்களை எப்படி சொன்னால் அவர்களே சாமியை உருவாக்குகிறார்கள். உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாமியை உருவாக்கி படைத்து அதற்கு பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் செய்து அவர்களே கோழி வைத்துக் கொண்டு ஓய்கிறாங்க. எனக்கு நரகம், எங்களுக்கு நரகம் சொல்கிறாங்க. வேலை அப்படி மாற்றி போட்டு வச்சுக்கோங்கன்னா எனக்கு நரகமே சொல்லி போகிறான். அவன் வாயில அவனே சொல்கிறான். நாளைக்கு மறுமையில் அதே மாதிரி உருவம் வந்து நிற்கும். நமக்கு இதையும் வந்து காப்பாற்றுறது கூடி போய் இப்போ நரக படுகொலை தந்துருக்குது. அதனால அல்லாஹ் காப்பாற்றினா நம்மளை நல்ல ஒரு சாலிகான திட்டத்தை சேர்த்து வைத்தான். அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் குர்ஆன் ஹதீஸையும் கொண்டாடக்கூடிய நல் உள்ளங்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்புரிந்தான். ஆகையினால ஹஸரத் எதை பேசினார்களோ, எதை கேட்டோமோ அந்த நல் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. நமக்கு நீண்ட ஆயுளையும் நோயில்லா வாழ்வையும் குறையில்லா செல்வத்தையும் தந்து வாழ்வுக்கு மேல் வாழ்வதற்கு வல்லதாக இந்த உலகத்தில் வரவுகளுக்கும் வாழ்வுக்கு கிருபை செய்வானாக. நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து கிருபை செய்வானாக. நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சுதந்திர காட்டை சுத்தமாக சுவாசித்து வாழக்கூடிய வாழ்வை தந்துருவானாக. கடனும் நோயும் இல்லாத வாழ்வை தந்துருவானாக. ஹஜ் உம்ராவை செய்யக்கூடிய வாக்கியவன்களாக ஆக்கி அறிவுறுவானாக. இந்த நிகழ்ச்சிக்காக எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தந்திருக்கக்கூடிய தண்ணீராகவும் தேநீராகவும் சின்ன சின்ன பலகாரங்களாகவும் சுவீட்டாகவும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் தஆலா வாழும் காலமெல்லாம் வறுமை இல்லாத வாழ்வை, செழுமையான வாழ்வை, செழிப்பான வாழ்வை தந்து எல்லா நலவளங்களையும் தந்து வாழ்வாங்க வாழச் செய்வானாக. யாரிடத்திலும் எந்த நிலையிலும் நாம் கையேந்தாத நிலையில் உயரிய நம்முடைய கையிலிருந்து கொடுக்கக்கூடியவர்களாக அல்ல ஆக்கி அருள்புரிவானாக. கண்ணியில் இருக்கிற அருமையான சகோதரர்களை, இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஹஸரத் அவர்கள் பேசக்கூடிய பேச்சிலிருந்து 28வது பிறகு 15 கேள்வி முதலாவதாக கேட்கப்படும். அதன் பிறகு 10 கேள்வி, 3 பேரை தேர்ந்தெடுத்து 15 கேள்வி, 10 கேள்வி, 5 கேள்வி. முதல் பரிசு 15 கேள்விக்கும் சரியாக பதில் சொல்லக்கூடிய அருமை சகோதரர்களுக்கு முதல் பரிசு 800 dirhams பெருமானம் உள்ள ஒரு வாட்ச்.
அதுக்கப்புறம் 10 கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த சகோதரருக்கு 2ஆம் பரிசு, 5 கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு 3ஆம் பரிசு வழங்கப்படும். எல்லோருடைய பெயர்களையும் அந்த சீட்டில் குலுக்கி போட்டு நம்ம எழுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை அவர்கள் 3 பேரும் பதில் சொல்லாமல் தவறிவிட்டால் வேறு யாராவது பதில் சொன்னால் அவர்களுக்கு அந்த பரிசை வழங்கப்படும் என்பதை நம்முடைய தலைவர்களுடைய வாயிலாக இன்ஷா அல்லாஹ் அறிவித்துக் கொண்டு, சேலத்தைச் சேர்ந்த ஷோயப் ஹஜரத் வந்திருக்கிறாங்க, அவர்களை துஆவோடு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றுவோம். اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. يا رب لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم. اللهم إنا نسألك العفو والعافية في الدنيا والآخرة. اللهم ارحمنا فإنك أرحم الراحمين. اللهم انصرنا فإنك خير الناصرين. اللهم اغفر